அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் 2 விதமான சட்னி தாங்க செய்ய போகிறோம். இட்லி தோசை அப்படின்னால நம்ம என்ன சட்னியாக இருக்கிறதுன்னு டெய்லியும் ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த 2 சட்னி ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சட்னி ஈஸியாகவும் ஒரு ½ அன் ஹவர்லேயே 2 சட்னியும் முடிச்சிடலாங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு நான் ஒரு சட்னி செய்ய போகிறேங்க. அதுக்கு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வெள்ளை உளுந்து சேர்த்து இல்லை பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் 1 வீக் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு இட்லிக்கு, சாஃப்டான இட்லிக்கு இந்த சட்னிலாம் சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கடலைப்பயிரையும் நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டேன். 2யும் பிளேட்டில் கொட்டிடலாங்க. இப்போ அதுலேயே இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. காஞ்ச மிளகாயும் கருக விட்டுறாத நம்ம பொன்னிறமாக நல்லா இதையும் வறுத்து எடுத்துடலாங்க. எதுலேயுமே நம்ம எண்ணெய் சேர்த்து இப்போ இந்த வறுக்கலை, சும்மா நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயே அப்படியே வறுத்து எல்லாத்தையும் கொட்டி ஆற வச்சிடலாங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ தான் கொஞ்சமாக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற ஒரு 3 பூண்டு இருக்குங்க, உரித்து வச்சுருந்ததை சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலே பூண்டை நல்லா நான் வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம பூண்டில் காரம் அதிகமாக இருக்கும், நம்ம காஞ்ச மிளகாவும் போடுறோம். அந்த பூண்டோட காரம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். பூண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பூண்டு ப்ரௌன் கலர் ஆன வரைக்கும் நான் வறுத்து அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வச்சிடலாம். நீங்கள் இதை நம்ம ட்ராவல் போகும்போது கூட நீங்கள் இதை சட்னி எடுத்துகிட்டு போகலாங்க, அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் இப்போ ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியை அரிஞ்சு சேர்த்துருக்கேன். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் நம்ம கைவிடாத நல்லா வதக்கலாம். தக்காளி இந்த சட்னிக்கு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. பாருங்கள், தக்காளியை நல்லா வதக்கிட்டேன், அதையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ எல்லாமே நல்லா நம்ம வதக்கி வச்சது, வறுத்து வச்சது எல்லாமே ஆறி இருக்குது. நல்லா ஆறுனதும் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க. வதக்கி வச்சுருந்த தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேனோ புளி அந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் சேர்த்துட்டு இதில் தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே காட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இதை அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். நீங்கள் ஒரே மொத்தமாக நீங்கள் எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு சரியான பதம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. நான் ஒரு கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சிட்ருக்கேங்க. உங்களுக்கு நிறைய வேணுனாலும் நிறைய செஞ்சுக்கலாம், இல்லை கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க எண்ணெய் சேர்த்து திரும்ப ஒரு பல்ஸ் விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாத, ரொம்ப குறன்னு இல்லாத, நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்கள் இட்லியோடு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி நல்ல ஒரு 1 வீக் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வச்சுட்டு போகிறேங்க. நீங்கள் பாட்டிலில் கூட நீங்கள் எடுத்து வச்சு 1 வீக் வச்சு நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இதுக்கு ஒரு சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்டான இட்லிக்கும் இது சட்னிக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. வேறு எந்த சட்னியுமே தேவையில்லை, இந்த ஒன்று போதுங்க. கூடுதலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2வது சட்னி நான் வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலையே வறுத்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு ஒரு 6 சின்ன வெங்காயம் இருக்கும், அதை சேர்த்துட்டு ஒரு 2 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சின்னதாக கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், நம்ம வேர்க்கடலை சட்னி செய்யும்போது எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப நைஸாக நீங்கள் ஓட்டாதீங்க. கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம வேர்க்கடலையில் நிறைய சட்னி வெரைட்டி நான் செஞ்சுருக்கேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றினா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. ஃபைனலாக ஒரு நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிட வேண்டியது தாங்க. இதுக்கும் ஒரு சாஃப்டான இட்லி நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. என்றைக்குமே வேர்க்கடலை சட்னி செய்யும்போது இட்லி எத்தனை இருந்தாலும் பத்தாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அப்படியே ஃபுல்லாக இட்லியில் ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது இப்போ ஒரு சூடான இட்லிக்கு வேர்க்கடலை சட்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.